2026 என்பது எடப்பாடியாருடைய ஆட்சி வருகின்ற ஆண்டு. மாண்புமிகு அம்மாவினுடைய அரசு எடப்பாடியார் தலையில அமையும். அவர் தலைமையில் அமைகின்ற அரசுதான் தமிழகத்திற்கு நல்லாட்சி கொடுக்கும். நிறுத்தப்பட்ட திட்டங்கள் அனைத்தும் மீண்டும் துவக்கப்படும். நீங்க தமிழக கேபிள் வாரிய தலைவர் கேபிள் பணிகள் நடந்துட்டு இப்ப அதுல தொய்வடைஞ்சிட்டு அந்த ஆபரேட்டர் எல்லாம் சொல்லியிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா அரசு கேபிள் டிவி நிறுவனம் துவக்கப்பட்டதே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில துவங்கப்பட்ட அந்த கழகம் நிறுத்தப்பட்டது. அதன் பிறகு அம்மா அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வருவதற்கு முன்பே சொன்னார்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் குறைந்த விலையில இந்த அரசு கேபிள் டிவி நிறுவனத்தை புனரமைத்து ஏழை எளியவர்களுக்கு கொடுப்போம் சொன்னாங்க. 70 ரூபாய்க்கு கொடுப்போம் சொல்லி சொன்னாங்க. அப்படி கொடுக்கின்ற போது அம்மா அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று அன்னைக்கு அரசு கேபிள் டிவி நிறுவனத்தை உருவாக்கி அன்னைக்கு நான் தான் தலைவராக இருந்தேன். ஏற்கனவே 1 கோடி இணைப்புகளை நாம் கொடுத்தோம். அன்றைக்கு அனலாக்ல ஓடிச்சு. அதன் பிறகு நம்முடைய மத்திய அரசாங்கம் அதை டிஜிட்டல் பண்ணணும்னு சொன்னாங்க. டிஜிட்டல் பண்ணணும்னு சொல்ற போது அன்னைக்கு டிஜிட்டல் லைசன்ஸ் கொடுக்கறதுல மத்திய அரசு அரசாங்கங்களுக்கு கொடுக்க கூடாது என்கின்ற விதி இருக்குதுன்னு சொல்லி காலதாமதப்படுத்துறாங்க. இருந்தாலும் கூட அப்படி காலதாமதப்படுத்தினதை மாண்புமிகு அம்மாவினுடைய மறைவுக்கு பிறகு மாண்புமிகு முதலமைச்சராக இருந்த எடப்பாடியார் அவர்கள் டெல்லிக்கு சென்று டெல்லியிலே அன்றைக்கு செய்தி ஒலிபரப்புத்துறை அமைச்சராக இருந்த முன்னாள் துணை ஜனாதிபதி மாண்புமிகு வெங்கையா நாயுடு அவர்களிடம் நேரடியாக எடுத்து சொல்லி பேசி இந்தியாவிலேயே அரசு நிறுவனமான தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம் ஒன்று மட்டும்தான் அந்த டிஜிட்டல் உரிமத்தை பெற்றது. அன்றைக்கு பார்த்தீர்களானால் நாங்கள் 37 லட்சம் செட்டாப் பாக்ஸ்களை வாங்கி ஏறத்தாழ 35 லட்சம் பாக்ஸ்களை நாம் கொடுத்தோம். அதன் பிறகு நாங்கள் ஆட்சி பொறுப்புக்கு முடிகிற வரை ஏறத்தாழ 28 லட்சம் செட்டாப் பாக்ஸ்கள் ஒவ்வொரு வீட்டிலேயும் ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் இன்றைய நிலைமை அது 10 லட்சமாக குறைந்திருக்கின்றது. நான் சொல்வதெல்லாம் இந்த அரசாங்கம் ஒரு நிறுவனம் நடக்கின்ற பொழுது அந்த நிறுவனத்தை நாங்க அனலாக் சிக்னல் இருக்கின்ற போதே அந்த நிறுவனம் 7 கோடி ரூபாய் டிவிடெண்டை மாண்புமிகு அம்மா அவர்களிடம் கொடுத்தோம். இன்றைய அந்த துறையினுடைய அமைச்சர் அவர்கள் சொல்கிறார், நாங்கள் நட்டம் செய்ததாக சொல்லுகிறார். நாங்கள் அந்த நிறுவனத்தினுடைய தலைவராக நான் இருக்கின்ற பொழுது கடைசியாக 2016ஆம் ஆண்டு மாண்புமிகு அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற போது அரசுக்கு தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனத்தினுடைய ஈவு தொகையாக 7 கோடி ரூபாயை நாங்கள் கொடுத்து அது ஒரு லாபகரமான நிறுவனமாக உருவாக்கி கொடுத்து வந்தோம். அந்த நிறுவனம் தான் இன்றைக்கு நிர்வாக சீர்கேடு அடைந்திருக்கிறது என்பதை நான் குற்றச்சாட்டாக சொல்கின்றேன். இந்த அரசாங்கம் உடனடியாக செட்டாப் பாக்ஸ்களை கொள்முதல் செய்து அனைவருக்கும் கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் அனைவருக்கும் இலவசமாக கொடுக்க வேண்டும். 500 ரூபாய் வாங்கி கொண்டு கொடுப்பதாக சொல்கிறார். இலவசமாக கொடுப்பதாகத்தான் அது நாம் அன்றைக்கு கொடுத்தோம். ஆகவே இலவசமாக கொடுக்க வேண்டும், அந்த நிறுவனத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். ஆனா இன்றைய தினம் காங்கே வெள்ளகோயில் பக்கத்துல ஒரு குடோன்ல 3200 சொல்ற உரமுட்டைகள் யூரியா அரசு மானியத்தில் யூரியா முட்டை சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து அக்ரி டிபார்ட்மெண்ட் இங்க கைப்பற்றிருக்காங்க. நம்ம திருப்பூர்லயும் தமிழ்நாட்டுல இருக்கிற அதிகாரிகள் அதை பத்தி பெருசா கண்டுக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. விவசாயிகளுக்கு ஒரு மூட்டை வாங்குறதுக்கு பல்வேறு தரவுகள் வாங்கிட்டு தான் அந்த ஒரு மூட்டை கொடுக்குறாங்க மானிய விலையில. அதுவும் இல்லை, நம்முடைய ஆட்சி காலத்துல விவசாயத்துறை அமைச்சராக அண்ணன் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அம்மா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இருந்தார். அதன் பிறகு பல்வேறு பொறுப்புகளை நம்முடைய ஆட்சி காலத்தில் இருந்தால் அன்றைக்கெல்லாம் என்ன விவசாயிகளுக்கு தேவையோ அதை உடனடியாக கொடுக்க வேண்டும் என்று அம்மா அவர்களும் விவசாயியாக இருந்த முதலமைச்சராக இருந்த எடப்பாடியார் அவர்களும் அந்த விஷயத்திலே முழுமையாக செயல்பட்டார்கள். எந்த ஒரு விவசாயிகளுக்கும் உரம் செல்வதிலே தடங்கள் இருக்கக்கூடாது என்பதை சொல்லி அனைத்து பகுதிகளிலும் தரமான உரங்கள் கிடைப்பதற்கு ஏற்பாடு செய்தார்கள். இன்றைய ஆட்சியில அனைத்துமே இன்றைக்கு எந்த நிறுவனமும் எந்த இலாக்காவும் இன்றைக்கு சரிவர செயல்படுவதில்லை என்பதுதான் உதாரணம். நீங்க குறிப்பா சொல்றோம்னா தலைவாசல கால்நடை பூங்காவை 1000 ஏக்கர்ல 1300 கோடியில் உருவாக்கணும். நாங்க ஆட்சிக்கு வர்ற போது மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் அதை துவக்கி வச்சாங்க. அங்க கல்லூரி இப்ப நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆனால் அந்த கல்லூரியிலே ஆராய்ச்சி மையம் வெளிநாடுகளில் இருந்து ஆராய்ச்சி செய்வதற்குண்டான அந்த பணிகளை எல்லாம் நாங்கள் அன்றைக்கே நிதியாக கொடுத்தோம். அந்த நிதிகளை எல்லாம் இன்றைக்கு சரிவர பயன்படுத்தவில்லை. அதே போல பால் உற்பத்தியாளர்களுக்காக பால் உற்பத்தியாளர் ஒன்றியத்தை அங்கே நிறுவி பால் பொருட்களை எல்லாம் உருவாக்கி அங்கே மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை விற்பனை செய்வதற்காக 100 கோடி ரூபாய் ஒதுக்கி வைத்தோம். அந்த திட்டத்தையும் இன்றைக்கு அவர்கள் நிறைவேற்றவில்லை. அதற்காக ஒதுக்கப்பட்ட பணத்தையும் மீண்டும் அரசாங்கம் எடுத்துக்கொண்டது. ஆகவே இந்த அரசாங்கத்தை கேட்டுக்கொள்வதெல்லாம் எங்களுடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த திட்டங்களை, அதுவும் பணம் ஒதுக்கிய திட்டங்களை நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என்பதுதான். அது மக்களுக்கான திட்டங்கள். எடப்பாடி அவர்கள் ஒதுக்கினார் என்பதற்காக அந்த திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு
கால்நடை பூங்காவிலே நிறுத்தி இருக்கின்றார்கள். ஆகவே மீண்டும் 2026 மாண்புமிகு முதலமைச்சராக எடப்பாடி அவர்கள் வருகின்ற போது நிறுத்தப்பட்ட அனைத்து திட்டங்களும் தமிழகத்திலே பார்த்தீர்கள். ஆனால் இன்னைக்கு மடிக்கணினி திட்டம், தாலிக்கு தங்கம், அதே போல விலையில்லாத கறவை பசுக்கள், வெள்ளாடுகள், அதே போல நாட்டுக்கோழிகள் வழங்குகின்ற திட்டம், அனைத்து திட்டங்களும் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த திட்டங்கள் அனைத்தும் மீண்டும் முதலமைச்சராக நான் எடப்பாடி அவர்கள் வருகின்ற போது தரப்படும் என்பதை தெரிவித்துள்ளேன்.